Hi friends, welcome back to my channel Kitchen Beats. இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு DIY emoji notebook எப்படி பண்றதுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த notebook பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும். First இதுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு foam sheets தேவைப்படும். Yellow, red and black எடுத்துர்க்கேன் and some white sheets தேவைப்படும். அப்புறமா sketch pens, pencil and eraser, அப்புறமா ஒரு lid அந்த ரவுண்ட் வரையறதுக்கு ஒரு lid எடுத்துக்கோங்க. glue அப்புறம் scissors. இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை நல்லா ரெண்டாக மடித்து அது மேலே ஒரு லிட் வச்சு அதை சுற்றி நீங்கள் ரவுண்ட் வரைஞ்சிருங்க. ஸோ இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரே நேரத்தில் உங்களால் 2 ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துட முடியும். அதுக்கப்புறமா சம் ஒயிட் ஷீட்ஸ் எடுத்து அதையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இதில் 2 ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஜஸ் தான் உங்களுக்கு அந்த நோட் புக்கோட உள்ளே இருக்கிற இன்னர் பேஜஸாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் வேணுமோ அந்த அளவு A4 ஷீட் எடுத்து அதை நீங்கள் கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வர வேண்டிய இன்னர் பேஜஸ். இதை நான் ஒரு பேப்பர் கிளிப் போட்டு நல்லா டைட்டாக வச்சுருக்கேன் ஸோ தட் அது மூவ் ஆகாது. அப்புறமா 2 நோட் புக்லேருந்து பின்னாடி நான் ஒரு திக் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி அதை இந்த நோட் பேட் மேலே க்ளூ தடவி ஒட்டிடுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா டைட்டாக ஸ்டிக் ஆகிடும் உங்களுக்கு. அது நகராது. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக் பண்ண உடனே நல்லா அழுத்தி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் நோட் புக்கோட இன்னர் பேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதையும் நல்லா மடிச்சுட்டு அதில் ஹார்ட் வரைஞ்சிட்டு அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எமாஜியோட ஹார்ட்டாக இது தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி பிளாக் கலர் ஃபோம் எடுத்து அதையும் நல்லா வாய் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த எமாஜி மேலே வச்சு பார்த்துட்டு அதெல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக அதை க்ளூ தடவி ஒட்டிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செட் ஆகி உங்களுக்கு அழகாக வந்துருச்சு அந்த ஸ்மைலி எமோஜி. இப்போது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ண வச்சுருந்த அந்த இன்னர் பேஜஸ் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனவுடனே அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த எமோஜியோட ரவுண்ட்ஸை நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ அது கரெக்டாக எமோஜியோட நோட் புக் மாதிரி செட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஒட்டினோடனே நம்மளோட எமோஜி நோட் புக் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆரஞ்ச் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அந்த எமோஜி நோட் புக்கோட எட்ஜஸில் நீங்கள் வரைஞ்சிட்டு லைட்டாக உங்கள் ஃபிங்கர்ஸால் ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது அழகாக உங்களுக்கு பக்காவாக 3D எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அந்த ஹார்ட்லேயும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதே மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எமோஜியோட ஃபேஸ் அப்படியே இதில் செட் ஆகிடும். ஸோ இவ்வளோ ஈஸியாக உங்களால் வீட்லேயே எமோஜி நோட் புக் பண்ணிட முடியும். இது கண்டிப்பாக இதில் ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோம் ஷீட் அப்புறம் க்ளூ அப்புறம் சிசர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே இருக்கிறது தான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்க போகிறது ஃபோம் பேப்பர்ஸ் மட்டும்தான். ஸ்கெச்சஸ் வீட்டிலே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அழகாக க்ரியேட்டிவாக நோட் புக் பண்ணி உங்களோட கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதே மாதிரி சம்மர் இருக்கு இல்லையா, வீட்டில் இதை பார்த்துட்டு உங்களோட கிட்ஸ் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் நிறைய வீடியோஸ் DIYஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்போல்லாம் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் நம்ம கண்டிப்பாக ஷேட் பண்ணிவிட்டு வர ஒரு அழகான நோட் புக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.